என்னடா ஆச்சு தெரிலையே. தெரில. ஆனால் லாக்டவுன் டேஸுங்கிறது சூப்பரான இது டூட். மெமரிஸை மிஸ் பண்ணிட்டோம். எதுவும் ஃபோட்டோ எடுக்காமல் வீடியோ எடுக்காமல் நம்ம பண்ண அலப்பறையெல்லாம் எப்படிப்பட்ட அலப்பறைகள். அடிப்பொலியாக இருக்குங்க. ஃபுல்லாக கிளைமேட்டு. என்னோட கார் புகஞ்சிக்கிட்டு இருக்கு. கைஸ் வெல்கம் பேக். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சுங்க நம்ம மோட்டோ விளாகிங் பண்ணி. இவ்வளோ நாள் வந்து நம்ம கரெக்டாக விளாகிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். குட்டி குட்டி சன்ரைஸ்க்கு போயிட்டு குட்டி குட்டி சன்செட் போயிட்டு இந்த மாதிரி தான் விளாக் பண்ணிகிட்டு இருந்தோம். மோட்டோ விளாகிங் கிட்டத்தட்ட பழைய கோப்ரோ இருக்கும் போது பண்ணதுங்க. அதுக்கப்புறம் மோட்டோ விளாகிங்கே பண்ணல. இன்றைக்கி நம்ம மோட்டோ விளாகிங்கில் உங்களை பார்க்குறதுல பயங்கரமாக ஹாப்பி. நான் இன்றைக்கி நம்ம எந்த பைக்கில் மோட்டோ விளாகிங் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஹண்டர் 350 நம்ம மச்சானோட பைக்கில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்குது. எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை வரைக்கும் குட்டியாக ஒரு ரைட் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு பிளானு. இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் நீங்கள் வந்து வர்க்கலா சீரீஸ்க்கான எபிசோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த இதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் அது இன்னொரு 3 to 4 வீடியோஸ் வரும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டோ விளாகிங் நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று வந்து 2 டேஸாக வந்து கம்ப்ளீட்டாக மைண்ட் ஃபக்காக இருந்துச்சு. ஸோ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால் என்ன பண்ணோன்னே தெரில. அதனால சரி நீ குட்டியாக ஒரு ரைட் மாதிரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் போது எங்கே போகிறதுன்னு தெரியாத போது தான் மச்சான் பூம்பாறை வரையும் போயிட்டு வரலாம், ஷூட் ஏதாவது பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்மளோட பிளான் என்னென்னா போயிட்டு 4-5 பிளேசஸ்க்கு போனால் போவோம். பட்டு நம்ம எப்போவுமே ரைட் பிளான் பண்ணும் போது இங்கே போகணுன்னு பிளான் பண்ணுறது கிடையாது. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் தான் பிளானே பண்ணுவோம். அதே மாதிரி தான் கிளம்பியிருக்கோம். ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க எல்லாமே. அண்ட் ஹண்டர் 350யோட இந்த பீட் சவுண்டு எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஸோ பயங்கரமாக இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறதுனா பைக்கோட அந்த ஸ்டாக்கே வந்து பயங்கரமாக இருக்குது. அப்படின்னா ரெட் ரோஸ்டர் அந்த மாதிரிலாம் எக்ஸாஸ்ட்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும் போது இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளாகிங் மேக் பண்ணுறேன். நான் மோட்டோ விளாகிங் மேக் பண்ணுறேன். இடையில கொஞ்சம் மோட்டோ விளாகிங் புஷ் ஆகலை அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல. ஆனால் எனக்கு வந்து விளாகிங் கூட கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு இந்த நேச்சரை பார்த்துக்கிட்டே அப்படியே பேசிகிட்டே பைக் ஓட்டும் போது அது ஒரு நல்ல ஒரு தனி ஃபீலாக இருக்கும். இன்னும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோடு இன்னும் மாற்றாமல் தாங்க இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் நம்ம அந்த மணமனூர் ரைட் போனப்போ எப்படி இருந்துச்சோ எக்ஸாக்டாக சேம் அதே மாதிரி தாங்க இருக்குது. ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க. ஸோ வந்து நம்ம R15 வந்து வீட்டில் தான் நிற்கிது. அதை எடுத்துகிட்டு வரல. 2 பேர் தானே போகிறோம். எதுக்கு தேவையில்லாமல் அதை எடுத்துக்கிட்டு இருந்தால் நான் விட்டுட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம தூத்தூர் ஃபால்ஸ்க்கு ஒரு குட்டியாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு நம்ம ஃபால்ஸ்க்குன்னு கிளம்பும் போது நம்ம வந்து போய்க்கலாங்க. ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஹண்டரை பொறுத்தவரையுங்க இந்த சின்ன சின்ன குழியில இந்த சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. பெருசாக அந்த ஒரு ப்ரெஷன்ஸே தெரிய மாட்டேது. அவன் R15 வந்தோன்னா லைட்டாக முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். பட் வந்து ஹண்டரில் வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே இருக்குங்க. மச்சான் நான் கரெக்டாக ஃபஸ்ட் டைம் மோட்டோ விளாகிங் பண்ணும்போது இந்த சைடு தான் வந்தேன். அந்த டைமில் ரோடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாண்டா இருக்குது. ஒரு ரோடும் போட மாட்டுறாங்க, ஒன்றும் போட மாட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் வேங்க. ஸோ வந்து பூம்பாறை கவுஞ்சிக்கு இதான் ரோடு. பூண்டி மன்னமனூர்லாம் போனோன்னா இதான் ரோடு. ஸோ வந்து மேஜர் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற இடம் இது. கிட்டத்தட்ட ஒரு ஹைவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த ரோடே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. கொடைக்கானலை பொறுத்தவரையும் எல்லோரும் பைக்கர்ஸ் எல்லாமே இந்த பைக் ரைடை ஃபீல் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. என்ன டியூட்? ஒரு மாதம் கழிச்சு, ஒரு மாதமா அதே மாதிரி அநியாயத்துக்கு ஒஸ்டாக இருக்குடு. ஆமாம், அநியாயத்துக்கு ஒஸ்டாக இருக்குது.
கூட சீக்கிரம் வந்து நம்ம ஹண்டரும் நம்ம R15யும் வச்சு லாங் ரைடு ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஸோ அது எப்போன்னு கன்ஃபார்மாக தெரில, பட் லாங் ரைட் போகிறது உறுதி. மேக்ஸிமம் வந்து மார்ச்சில் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஃபெப்ரவரியில் போனாலும் போவோம், ஏன்னா தனுஷ்கோடி ரைட் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அது எந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு தெரில, பார்க்கலாங்க எல்லாமே. அண்ட் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் ஓரளவுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நிறையாவே வந்துட்டுருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த 2025 நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மீடியாவில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும். லாஸ்ட் டைமே நான் வந்து சொல்லியிருப்பேன், லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்பயே இந்த எண்டுக்குள்ளே பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். என்னால் முடிஞ்ச உழைப்பை போட்டேன். அதுக்கான அந்த இயரோட எண்டில் ஓரளவுக்கு பூம் இருந்துச்சு. ஸோ அந்த பூமை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாங்க எந்த அளவுக்கு போகுதோ போகட்டும். 3 days ஆஃப் கம்ப்ளீட்டாக வந்து செம்ம ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ரீசன் என்னென்னா, நம்ம ஒர்க்கெல்லாம் ரெடி போயிட்டு வந்திருந்தோம். ஸோ போயிட்டு வந்துட்டு ஒர்க்கில் போயிட்டு வந்துட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ்ன்னு கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தாங்க இருக்கும். பட் இப்போவுமே அந்த ப்ராப்ளம் ஓடிட்டு தான் இருக்குது. பார்த்துக்கலாங்க எல்லாமே. ஏன்னா நம்ம போனது அதுக்கு தான். நம்ம ஃபன் பண்ணுறது என்ன தான் ஒன்று இருந்தாலும், நம்ம ஃபன் பண்ணுறது என்ன தான் ஒரு சைடு இருந்தாலுமே, நம்ம வந்து வீடியோஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். நம்மளோட வைப்பில் எத்தனை மக்கள் இருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு தாங்க காட்டணும். அப்படின்றதுக்காக தான் நம்ம vlog நிறையா ஷூட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் சரின்னு சொன்னாங்க. இந்த டைமில் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னும் போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. கேரளா ரோடு, ஹில்ஸ் ரோடு சூப்பராக இருக்கும் டூட். ஆமாம், நம்ம ஊர் தான் இப்படி இருக்குது. ஊட்டி ரோடு நல்லா இருக்குமா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டில் இது தானே இருக்குது இந்த கொடைக்கானலும்? ஏன்டா இதை மட்டும் இது பண்ண மாட்டுறாங்க? ஆ ஆ ஆ ஆ அதான். ஆமாம், அதுவும் இல்லாமல் கொடைக்கானல் கூட கம்பேர் பண்ணும்போது ஊட்டியில் இன்னும் இது பனி அதிகமாக இருக்கான் டூட். அப்படியா? ஆ ஆ நம்ம கொடைக்கானலில் இடையில இந்த ஸ்னோ ஃப்ரோஸ்ட்லாம் நிறையா வந்துருந்துச்சுங்க. அதை வந்து என்னடா ஆ ஆ ஆ ஆமாம் மச்சான், நம்ம ஊரில் ஒரு தடவை வந்ததுக்கே கொடைக்கானல் செம்ம ட்ரெண்ட் ஆச்சுரா அந்த டைம். அப்போனா ஊட்டியில் டெய்லி போட்டுட்ருக்கானுங்க. டெய்லி ரீல்ஸை பார்த்துட்டு வரிசையாக போட்டுடுறானுங்க. என்னடா ஆச்சு தெரிலையே. தெரில. என்ன டியூட்? அதே தான். ஆமாம், என்னடா பைக்ஸ் எல்லாம் இங்கே நிற்கிதான், ஆளை காணா. தெரிலையே என்னன்னு. இத்தனைக்கும் டூட் கேரளா சைடு கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாமே ஹில்ஸ் ரோடு மாதிரி தான்டா இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வண்டி ஓட்டிட்டும் கூட இங்கனக்குள்ளே கொடைக்கானலில் சரியாக எடுக்க மாட்டாங்க வண்டியை. ஆமாம், கரெக்டு தான். ரோடு அந்த கட் ரோடு இருக்கும். இந்த ரோட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இந்த மரத்துல இருந்து இந்த மரம் வரையும் இருக்கும். 2 டிப்பர் அட் டைம்ல போயிட்டு வரலாம். இந்த கரெக்டா இது போடி மேட்டு ஏறினோடனே இந்த ரோடு சூப்பரா இருக்கும். அங்கே அந்த 3 ஜங்ஷன் வரையுமே ஒரு அழுத்த அழுத்தம்னு வச்சுக்கேன். கரெக்டு தான் டூட். லாஸ்டாலேயே தான். கூக்காலில் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? கூக்காலில் அங்கே சன்ரைஸ் சூப்பராக இருக்குமா டூட்? அந்த பழம் திருப்பிக்கு தானே போகணும். அங்கே தானே அல்டிமேட் சர்ப்ரைஸ். அங்கே ஸ்டே இருக்கா? ஸ்டே இருக்கா அங்கே?
தின்னவரை தாண்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரூட்டு தாண்டா தெரியல. ரூட்டு தெரிஞ்சுன்னா நான் ஆக்சுவலாக என்ன நினச்சேன் தெரியுமா, இந்த வீடியோக்கு எடுத்து தின்னவரை கிராஸ்லேண்டை போடலாம், அதை போட்டு எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான். ஆனால் அங்கே பைக்கு போவாதாண்டா. நோஃபுல்ண்ணா ஏய் ஆஃப் ரோடு வண்டி போயிரும்டா, நம்ம பைக் எப்படிடா போகும்? ஃபாரஸ்ட்டுக்குள்ள வேற. என்கிட்டயே வந்து சொன்னாங்கடு, நாங்கள் ஒரு தடவை ரைடுக்கு வந்திருந்தாங்க கூக்காலுக்கு. அவ வந்து என்ன சொன்னாங்கன்னா, தூத்தூர் ஃபால்ஸ் வந்து இப்போ ஓப்பனில் இல்லை, ஏன்னா அந்த டைமில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்துட்டு இப்போதைக்கு அலோவ் பண்ணுறதில்ல, நாங்கள் வந்து மற்ற டைம்ல அங்கே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. எவ்வளோண்ணே அப்படின்னதுக்கு 300 ரூபா பெர் ஹெட்டுக்கு அப்படின்னாங்க. சரி 300 ரூபா தானே போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இப்போ 500 ஓவர். ஆமாம் அதான் அதான். அதுவும் இல்லாமல் ரீல்ஸு இதுலேயே பயங்கர பீக் ட்ரெண்ட் ஆயிடுச்சுடியோ. கேரளாக்காரவங்க எல்லாருமே வந்து அந்த இதை எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. ஆமாண்டோடு இப்போ அந்த அங்கனுக்குள்ள ஏதோ ஒரு தாத்தா ட்ரெண்ட் ஆயிட்டாரா. ஐயா என்ன என்ன விஷயம்னு தெரியல. அது சரி ஆமா. ஆனா எனக்கு பயங்கரம் இது, அந்த விஷயம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருச்சு. என்னடா நம்மளும் இந்த ஊர்ல தான் இருக்கோம், ஒண்ணுமே தெரியலையே. எல்லாம் வர பைக்கர்ஸ் எல்லாமே அங்க தானே போறாங்க பூண்டிக்கு போயிட்டு. எங்க டூட்? ஆமா ஆமா. ஆனா லாக்டவுன் டேஸ்ங்கிறது சூப்பரான இது டூட். மெமரிஸை மிஸ் பண்ணிட்டோம். எதுவும் ஃபோட்டோ எடுக்காம வீடியோ எடுக்காம நம்ம பண்ண அலப்பறையெல்லாம் எப்படிப்பட்ட அலப்பறைகள். அந்த டைம்ல ஒரே ஒரு டான்ஸ் ஆடின வீடியோ மட்டும் தான் இருக்கு. நான் தான் அனுப்பி விட்டேன். ஒரு ஓரத்தில் போய் ஃபோனை வச்சுட்டு டான்ஸ் ஆடலையா? என்ன டியூட்? அதான் ரீக்ரியேட் பண்ணுவோம், ஜாலியாக இருக்கும். ஆமாம் அடிப்பொலியாக இருக்குங்க ஃபுல்லாக கிளைமேட்டு. நம்ம வழக்கம் போல் வந்தாலே வந்து இங்கனுக்குள்ள தான் ஸ்பாட் போடுவோம், ஏன்னா இது ஒரு தரமான ஸ்பாட்டுங்க. என்னோட ஒரு இங்கே போகலாமா கீழே போயிடலாமா? வரும்போது வேணா பார்த்துக்கோ. வா செம்மையாக இருக்குது. என்னோட கார் புகஞ்சிக்கிட்டு இருக்கு. வர்க்கலாலாம் இன்னைக்கு நைட்டு டூட் எனக்கு இல்லை டியூட், நான் சொல்கிறேங்க. இது வர்க்கலால அந்த அலப்பியிலேருந்து ஃபுல்லாக இந்த கூகுள் மேப் என்ன பண்ணிருச்சு, ஹைவே வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு கடலோரத்துலேயே கூப்பிட்டு போயிருச்சுடா 100 கிலோமீட்ரு. டென்ஷன் ஆயிடுச்சு வண்டி. எனக்குலாம் செம்ம டயர்டு. போய் கிளிஃபுக்குள்ளே போனால் அந்த போலீஸ்காரானுங்க விட மாட்டேன்ட்டானுங்க. என்னடா இது இவங்க டூட். அப்போ ரஷ் இல்லை டூட் அந்த டைமில். லாக்டவுன் டைமு ரஷ் இருக்காது, எல்லாமே ஃப்ரீ தான். அதுவும் இல்லாமல் ரூம் ப்ரைஸுமே எவ்வளோ சீப் அந்த டைமில். எங்கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு 500 1000 ரூபா ஆனால் போதும் அப்படின்ட்டு ரூமுக்கு கொடுத்துருவானுங்க. ஆனால் இந்த டைம்லாம் போயிட்டு டார்மெண்ட்ரி அநியாயத்துக்கு ஒஸ்ட்ரா. அவங்க நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, லாஸ்ட் மினிட் வரையும் வச்சுட்டு போட்டுடலான்ட்டு.
அதுதான். அதுவும் இல்லாமல் நான் என்ன நினச்சேன், சரி 2000 அப்படின்னா கூட, அதுதான் 2000 அப்படின்னா கூட சரி ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா 5000 ரூபா கம்மி பண்ண மாட்டேன்ட்டான். அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் சுற்றிட்டு கார்லேயே நல்லா தூங்கணும் டூட். காரே போதும்னு இருந்துச்சு அந்த டைமில். யாரும் எதுவும் சொல்லடா. ஆனா என்ன ஒரு பார்க்கிங்ல 1 மணி நேரத்துக்கு இங்கேயா குயு டூட் பூம்பாறை பயங்கர டெவலப் டூட். நீ இதெல்லாம் பாரு எவ்வளவு சூப்பரா கட்டிட்டாங்கன்னு. நீ பிறந்த ஊர் தான் மச்சான். அந்த டைமில் இந்த ஊர் டெவலப்லன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் வந்து ஸ்டே பண்ணிட்டீங்க. இப்போ பாரு எப்படி டெவலப் ஆயிடுச்சு பாரு. பூம்பாறை வில்லேஜ் அப்படின்னாலே அது சூப்பரான ஒரு வைபு. இங்கே பாரியா. ஆனால் என்ன நம்ம நேரம் க்ளவுட்ஸே இல்லையாடா. க்ளவுட்ஸ் மூவிங்கில் இருந்தால் டைம் லேப்ஸில் வில்லேஜோட பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். என்னடு எப்படி ஆயிடுச்சு போடுறா. அடிப்பொலி. என்ன டியூட் இங்கே தானே இல்லையா கீழேயோ? ஆமாண்டா அந்த கேம்ப் அங்கே மேலே அடிக்கடி போய் விளாடுவோம். இங்கேயா டூட்? அந்த தானே. அதுதான் இப்படி போயிட்டு இருக்காரு இதுவரை. ஹோட்டல் கடம்பன் இல்லடு திறந்தாண்டு இருக்கு. தெரிலையே நான். எங்கிட்டு போகலாம் பைக்கை? உள்ளே இறக்கி போடவா? இறங்க இல்லை அங்கே ரைட்டில் ஏற்றி போட்டுருவோமா? ஆனால் என்னன்னாங்க பைக் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதனால ஹேண்ட்லிங் பண்ண முடியல. பழகிரும் கொஞ்சம் ஓட்டிட்டோன்னா பழகிருங்க. அவ்வளோதான். கடை பூட்டி தானே இருக்குது. அவ்வளோதான். அடிப்பொலியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. அப்படியே பைக் நிப்பாட்டிட்டு மேலே ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அட்லாஸ்ட் இங்கே இருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பூம்பாறை வியூக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக வரதுக்காக வந்தோம். ஸோ நிறைய ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பார்த்துக்கலாங்க.